Chapter 6. Okay, so இதில் join tool பற்றி பார்ப்போம். Creating finger joints, adding attributes for the control, அதுக்கப்புறம் creating control, okay, set driven key. ஓகேவா, ஸோ நம்ம இதில் பார்க்க போகிறது small part of rigging. ஓகே, ஸோ ஒரு ஃபிங்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம ரிக் பண்ணணும். ஓகே, ஸோ அது வந்து எப்படி வந்து நம்ம கண்ட்ரோல்ஸ் கொடுத்து அதை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரியா, ஸோ இப்போ மாயாக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம மாயா ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் கோ டு த டாப் வியூ. டாப் வியூவில் போய்ட்டு ஒரு இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். சரியா, ஸோ நம்ம எப்பயுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபிங்கர்ஸ் இமேஜ். ஓகே, ஸோ நம்ம பாம் கிரியேட் பண்ணல, ஸோ அந்த இமேஜை வந்து நான் இப்போது உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் இமேஜில் வில் ஹாவ் தட். ஓகே, ஸோ லெட் மீ செக் this one. Okay, so I am just going to go for this reference. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் வந்து நம்ம இமேஜ் பிளேனில் கொண்டு வர போகிறோம். ஸோ அந்த இமேஜ் பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டாப் வியூவில் போய்ட்டு செலக்ட் இமேஜ் பிளேன். ஓகே, இம்போர்ட் இமேஜில் போனீங்க அப்படின்னா நம்ம ரெஃபரன்ஸ்குள்ளே யூல் ஹேவ் ஃபிங்கர் ஜேபேக். ஓகே, ஸோ இதை வந்து நான் வந்து டாப் வியூவில் கொண்டு வரேன். ஸோ தட் நான் பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் ஒர்க் பண்ண போகிறேன். சரியா, ஸோ டாப் வியூவில் உள்ளே கொண்டு வந்துட்டு தென் கோ டு பெர்ஸ்பெக்டிவ் வியூ. ஸோ பெர்ஸ்பெக்டிவ் வியூ போயிட்டு தென் செலக்டட் attribute போயிட்டு I'm just going to move it down. ஓகே, ஸோ நம்ம இமேஜஸ் எல்லாமே வந்து ரெஃபரன்ஸாக எடுக்கும்போது நம்ம எப்படி ஒர்க் பண்ணுவோம், ஸோ அதே மாதிரி இமேஜ் சென்டரில் போயிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா -2 கொடுத்துக்கிறேன். சரியா, ஸோ 2 கொடுத்தீங்கன்னா இட் வில் கோ டவுன். ஓகே, ஸோ இப்போ வாட் ஐம் கோயிங் டு டூ. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம ஜாயின்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு கேரக்டர் நம்ம மாடல் பண்ணி அதுக்கு டெக்ஸ்சரும் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு எப்படி வந்து நம்ம ஜாயின்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்றது இதில் சாம்பிள்ஸ்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபிங்கர்ஸ்க்கு எப்படி வந்து நம்ம ஜாயின்ஸ் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். ஒரு இமேஜ். ஓகே, ஸோ இமேஜில் இப்போது இங்கே போயிட்டு ரிக்கிங் பார்ட் போகிறோம். சரியா, ஸோ உங்களுடைய ட்ராப் டவுன் மெனு. ஓகே, சைடில் ட்ராப் டவுன் மெனுவில் நீங்கள் போனீங்கன்னா ரிக்கிங் இருக்கும். ஸோ அந்த ரிக்கிங்குள்ளே போயிட்டு வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் யூ ஹேவ் டு சர்ச் ஃபார் ஸ்கெலிட்டன் மெனு. ஓகே, ஸோ அந்த ஸ்கெலிட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூ சி தட் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்லி you will have lot of options. Okay, so அதில் create joins இருக்கு, insert joins இருக்கு. Okay, so joins அப்படின்றது என்ன, எதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா joins அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போன்ஸ் இருக்குல்ல, நம்ம ஹியூமன் பாடியில் போன்ஸ் எப்படி இருக்கோ ஸோ அதே மாதிரி நம்ம பண்ணுறக்கூடிய 3D கேரக்டர்ஸ்க்கும் போன்ஸ் இருக்கும். ஸோ அந்த போன்ஸை தான் நம்ம எடுத்து ஓகே, ஸோ கரெக்டாக நம்ம ஹியூமனுக்கு எப்படி இருக்கோ மேக்ஸிமம் மோர் ஓவர் சிமிலர் டு இட் ஸோ நம்ம கிரியேட் பண்ணுவோம். சரியா, ஸோ ஜாயின்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போதைக்கு நான் ஜாயின்ஸ் எடுத்துக்கிறேன். சரியா, ஜாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ டாப் வியூக்கு போகிறேன். ஸோ ஜாயிண்ட்டை நான் ஃபஸ்ட்டு வெளியில் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். கிளிக் பண்ணி ஓகே விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும் வித் ப்ளஸ் இருக்கும். ஸோ செகண்ட் கிளிக் பண்ணி நீங்கள் கிளிக்கை ஹோல்ட் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா போன் வந்து எவ்வளோ சைஸில் வேணுமோ ஸோ அவ்வளோ சைஸ்க்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ கண்டினியூஸாக போடணும் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக். ஓகே, ஸோ கிளிக் பண்ணிகிட்டே போனீங்கன்னா அது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். சரியா, ஸோ என்ட்ரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். சரியா, ஸோ இப்போ இந்த ஃபிங்கர்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி கிரியேட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். டெலிட் பண்ணிக்கிறேன். சரியா, ஸோ இப்போ நான் இங்கே வந்து ஜஸ்ட் கோயிங் டு ஸ்கெலிட்டனில் கிரியேட் ஜாயிண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சரியா, ஸோ கிரியேட் ஜாயிண்ட் கொடுத்து இதோட சென்டரில் ஒரு ஜாயிண்ட் போட்டுக்கிறேன். சரியா, ஜாயிண்ட் போட்டுட்டு தென் கம்மிங் டு திஸ் சென்டர். ஓகே, ஸோ சென்டருக்கு வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஸ்டார்ட் வித் லிட்டில் ஃபிங்கர். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விரலை ஃபோல்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 folds இருக்கும். ஓகே, ஸோ 3 folds எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா ஸோ இந்த இடத்துல சென்டர். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இங்கேருந்து கூட ஸ்டார்ட் ஆகும், பட் I use from the center. ஓகே, ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த கார்னர் கொண்டு போகிறேன். சரியா, ஸோ இந்த கார்னர் ஓகே 1 அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ஒரு ஃபோல்ட் 2. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3. ஓகே, அண்ட் ஆல்சோ 4 at the top. ஓகே, ஸோ டாப்பில் 1. ஸோ பார்த்தீங்கன்னா 1 2 3 போன்ஸ் இன் பிட்வீன் இந்த விரல். சரியா, ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் நான் கிரியேட் பண்ணுறேன். சரியா, ஸோ கிரியேட் பண்ணும்போது கிளிக் பண்ண அப்படின்னா யூ சி தட் வாட் ஹேப்பன் இங்கேருந்து இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ என்ட்ரு கொடுத்துறேன். சரியா, என்ட்ரு கொடுத்துட்டு தென் கோ டு ஸ்கெலிட்டன் அகைன் கோ டு கிரியேட். ஸோ இந்த பிளேஸ்லேருந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ கிளிக். ஓகே, ஸோ கரெக்டாக
இந்த ஃப்ளோவில் கிளிக் பண்ணிட்டு போங்க. ஸோ என்டர் கொடுக்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது செப்பரேட்டாக இருக்குது அண்ட் ஆல்சோ இது மட்டும் கனெக்டடாக இருக்குது. சரி, இப்போ இதை வந்து நான் எப்படி வந்து இந்த போனுக்கு கனெக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இந்த போனுக்கும் கனெக்ட் பண்ணலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் திஸ் போன். ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே ஷிஃப்ட் செலக்ட் பண்ணி இந்த போனை கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே செலக்ட் ஆகிடுச்சு. வெறும் P ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகும். P அப்படின்றது என்ன அப்படின்னா இட்ஸ் அ பேரண்ட். ஓகேவா? ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணி நான் டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ கண்டினியூஸாக எப்படி வந்து நம்ம ஸ்கெலிட்டன் கிரியேட் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணி கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ இங்கே போயிட்டு கிரியேட் ஜாயின்ஸ். ஓகே, ஸோ இங்கே ஒன்று ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்மிங் டவுன்வர்ட். ஓகே, ஸோ டவுன்வர்ட் கொடுத்து என்டர் கொடுக்குறேன். ஸோ இந்த போன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்வர்டில் இருக்குது, ரைட்? ஸோ இந்த டவுன்வர்டை இஃப் ஐ ஜஸ்ட் செலக்ட் திஸ் போன் ஓகே பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் செலக்டட் எவ்ரி திங். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போன்ஸுமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ண முடியல. ஸோ இங்கே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எல்லா போனுமே உங்களுக்கு செலக்ட் ஆகுது. பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டட் ஃப்ரம் ஹியர். ஓகே, ஸோ இதை வந்து நான் இங்கேருந்து கொண்டு போகணும், சரியா? ஸோ இதுலேருந்து வரணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெலிட்டனில் போயிட்டு யூ கேன் ஜஸ்ட் ரீரூட். ஓகே, ரீரூட் அப்படின்னா ரூட் வந்து ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ இங்கேருந்து இல்லாமல் இந்த பிளேஸ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி இங்கே கிளிக் பண்ணி P பேரண்ட் அப்படின்னு கொடுக்குறேன், சரியா? ஸோ அதே மாதிரி ஸ்கெலிட்டன் திருப்பியும் ஜாயின்ஸ் எடுத்துக்கிறேன், கிரியேட் ஜாயின்ஸ். இங்கேருந்து நான் திருப்பியும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக அந்த பிளேஸ் ஓகே பிரேக் ஆகிற பிளேஸ்லேருந்து நான் கொடுத்துக்கலாம். ஸோ என்டர் கொடுத்துட்டு இங்கே வந்து டபுள் கிளிக் ஆயிடுச்சு. ஸோ லெட் மீ டெலிட் தட், தென் கோ ஃபார் அகெயின் த கிரியேட் டூல், கிரியேட் ஜாயின் டூல். ஸோ இங்கேருந்து இங்கே அண்ட் ஹியர் டு ஹியர் அண்ட் ஃப்ரம் டில் ஹியர். ஓகே, ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் செலக்ட் திஸ் P parent. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் அ போன் ஃபார் த தம்ப். ஓகே, ஸோ தம்ப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 fold தான் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வேணால் ஃபோல்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஜாயிண்ட் ஹியர் அண்ட் ஹியர் அண்ட் ஹியர். ஓகே, ஸோ ஒரு 2 joints மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். என்டர் கொடுத்துட்டு ஐ எம் கோயிங் டு add this to the main bone. ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் செலக்ட் திஸ். ஓகே, ஸோ செலக்ட் பண்ணி P கொடுத்தீங்க அப்படின்னா பேரண்ட் ஆகிடும், சரியா? ஸோ யூ கேன் ஹேவ் திஸ், சரியா? இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஆல்சோ யூஸ்ஃபுல். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கேரக்டருக்கு நீங்கள் இப்படி தான் வந்து ஜாயின்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபிங்கர் ஜாயின்ஸ் வந்து நீங்கள் இப்படி தான் கிரியேட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் வச்சு பண்ணோம். பட் நம்ம கேரக்டர் வச்சு கூட கேரக்டர் மேலே கூட நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம், சரியா? இதை வந்து நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல நம்ம பார்ப்போம், சரியா? ஸோ இப்போ இமேஜ் வந்து எனக்கு வேணாம். ஜஸ்ட் வியூவில் போயிட்டு ஜஸ்ட் கோ டு இமேஜ், அட்ரிபியூட் ஓப்பன் பண்ணிட்டு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கோ அப். இங்கே RGBன்னு இருக்குல்ல, நன்னு கொடுத்துறேன். ஜஸ்ட் ஹைட் தி அட்ரிபியூட் ஹியர். ஃபைன். ஸோ நம்ம இப்போ போன் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய சேனல் பாக்ஸ்குள்ளே போனீங்கன்னா போன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் நேம் ஃபார் த போன்ஸ். ஓகே, ஸோ எந்த போனை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ ஸோ அந்த போனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேம்ஸ் இருக்கும். ஸோ அந்த நேம்ஸ் எப்படின்னு வந்து நம்ம நேம் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம், சரியா? இப்போ ஃபர்ஸ்ட்டு we have to use something over here. Okay, so இதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா something called set driven key. set driven key அப்படின்னா what we are going to do is இப்போ அந்த driven key ஓகே ஒரு for an example கார் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த காருக்கு ஸ்டார்ட் பண்ணி ஓட்டணும் அப்படின்னா you must have a driver. ஸோ அதே மாதிரி இந்த போன்ஸ் ஓகே ஸோ இந்த போன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஃபோல்ட் பண்ணணும், இல்லாட்டி வந்து you have to spread the fingers அப்படின்னா ஸோ அதுக்கு you have to have a control. ஓகே ஸோ கண்ட்ரோலர் வந்து ஒன்று வேணும். ஸோ அந்த கண்ட்ரோல் நம்ம இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே ஸோ அதுக்கு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கோ ஃபார் அ சர்ஃபேஸ். ஓகே ஸோ இந்த கர்வ் சர்ஃபேஸில் போயிட்டு ஒரு ரிங் எடுத்துக்கிறேன். ஓகே ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் ஒன். ஓகே ரிங் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது இங்கே வந்துடும். ஓகே ஸோ இட்ஸ் இஸ் நாட் இன் த இன்ட்ராக்டிவ் பார்ட். ஸோ அதனால டிஃபால்ட்டாகவே இங்கே வந்துருச்சு. ஸோ இதை நான் ரொட்டேட் பண்ண போகிறேன். ஸோ சேனல் பாக்ஸில் போயிட்டு பர்ஃபெக்டாக ரொட்டேட் பண்ணுறதுக்காக கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரொட்டேட் எக்ஸில் வந்து 90 டிகிரி கொடுக்குறேன். சரியா? ஸோ 90 டிகிரி கொடுத்துட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஹைட் திஸ். ஓகே ஸோ இப்போ W ப்ரெஸ் பண்ணேன். W ப்ரெஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக
இந்த இடத்துல உங்களுக்கு அந்த பாயிண்ட் வரணும். ஸோ சாரி, இந்த சர்க்கிள் வரணும். ஸோ அதுக்கு நான் V ப்ரெஸ் பண்ணேன்னா பாருங்க, என்னுடைய சென்டர் பாயிண்ட் வந்து ஒரு சர்க்கிளாக மாறுது. மிடில் மவுஸ் கொடுத்து ட்ராக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. Okay, so where I can just drag this middle mouse with the help of middle mouse. Okay, so பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்க்கு வந்து உங்களுக்கு ஸ்னாப் ஆயிடும். ஓகே, ஸோ இது என்ன ஸ்னாப் அப்படின்னா இட்ஸ் அ போன் ஸ்னாப் ஆர் சென்டர் ஸ்னாப். ஓகே, ஸோ V ப்ரெஸ் பண்ணி நீங்க ஈஸியா போன்ஸ்க்கு நீங்க ஸ்னாப் பண்ணிக்கலாம். சரி, இந்த கண்ட்ரோல் எதுக்கு அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு கேரக்டருக்கு பண்றீங்க, இது வந்து ஓப்பன்ல இருக்கு இப்போ. ஓகே, ஸோ ஒரு கேரக்டருக்கு பண்றீங்க. கேரக்டருக்கு பண்ணும்போது இந்த போன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேரக்டருக்குள்ள போயிடும். ஓகே, ஸோ கேரக்டருக்குள்ள போச்சுன்னா ஸோ நம்ம ஒரு போனா செலக்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல்ஸ். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா கேரக்டருக்கு வெளியே இருக்கும். ஸோ இந்த கேரக்டருக்கு வெளியே இருக்க இந்த கண்ட்ரோலை வச்சு நம்ம உள்ள இருக்க போன்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். சரியா? ஸோ இப்போ இதை வந்து கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்கேல் பண்ணிட்டு இப்போ இதில் ஏதாவது ஷேப் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ வித் அ ஷேப். ஓகே, ஸோ கண்ட்ரோல் வெர்டிசஸ் போயிட்டு நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். சரியா? ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கோ ஃபார் ஆப்ஜெக்ட் மோட் ஹியர். ஸோ ஆப்ஜெக்ட் மோட்ல இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஓகே கண்ட்ரோல் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எந்த கண்ட்ரோல்ஸாக இருந்தாலும் ஒரு ஆட்ரிபியூட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லாட்டி அனிமேட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ ஃபுல்லாக ஸ்கின்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடியோ வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் யூ ஹேவ் டு ஃப்ரீஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே, ஃப்ரீஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ ஃப்ரீஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ சேனல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். சேனல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே யூ சி தட் யூ ஹாவ் லாட் ஆஃப் வேல்யூஸ். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேல்யூஸ் இருக்கு. ஓகே, தெரியுதா? ஸோ சம்திங் அரௌண்ட் 0.02 2.8 அப்படின்னு சொல்லி நிறைய வேல்யூஸ் இருக்கு. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து பர்ஃபெக்டா இல்லை. ஓகே, ஸோ இதை நான் ஃப்ரீஸ் பண்ணும்போது இந்த வேல்யூஸ் என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸோ நான் இதை வந்து டிசைட் பண்ணிட்டேன், இந்த பிளேஸ் தான் வந்து என்னுடைய ஒரிஜினல் பிளேஸ். ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் மாடிஃபை. ஓகே, ஸோ மாடிஃபைல போனீங்கன்னா ஃப்ரீஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ ஃப்ரீஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனை வந்து நான் இப்போ கிளிக் பண்ண போறேன். சரியா? கிளிக் பண்ண உடனே you see that translation 0 and also rotate y x and 0 scale மட்டும் 1ல இருக்கும். சரி, இது எதுக்காக அப்படின்னு பாருங்க. இப்போ if I just go and do lot of changes here. okay, so பண்ணிட்டேன், எங்கெங்கயோ போயிருச்சு. பட் என்னுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு இதை கொண்டு வரணும். ஸோ எப்படி கொண்டு வரலாம்னா, just go to your channel box, இந்த டிரான்ஸ்லேட்ல போயிட்டு if I just put it 0. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட ஒரிஜினல் பாயிண்ட்க்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ அனிமேஷன் பண்ணும்போது உங்களுடைய டிஃபால்ட் பொசிஷனுக்கு நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை கொண்டு வந்துடலாம். சரியா? வெரி சிம்பிள் அண்ட் ஆல்சோ வெரி யூஸ்ஃபுல். சரியா? ஃபைன், நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இப்போ இந்த சர்க்கிள் தட் இஸ் இந்த கண்ட்ரோலை வச்சு நம்ம எப்படி வந்து இந்த ஃபிங்கர்ஸை வந்து அனிமேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இந்த ஃபிங்கர் மட்டும் கொஞ்சம் இட் ஹேஸ் டு பி ரொட்டேட்டட் இன் திஸ் ஆக்சிஸ். ஓகே, ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா பிகாஸ் இதை நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது இட் ஃபோல்ட்ஸ் ஓவர் இட். ஓகே, ஸோ அதனால எப்பயுமே இதை ரொட்டேட் பண்ணி இருக்கும். சரியா? ஃபைன், இப்போ இந்த கண்ட்ரோலுக்கு நேம் கொடுக்கணும். சரியா? ஸோ சேனல் பாக்ஸில் போயிட்டு யூ ஹாவ் டு ஆட் நேம் ஃபார் திஸ் கண்ட்ரோல். ஓகே, ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் லெஃப்ட் எல். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கர் கண்ட்ரோல் FINGER CTRL அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஃபிங்கர் கண்ட்ரோல் அப்படின்னு உங்களுக்கு நோட் ஆயிடும். சரியா? ஃபைன், நெக்ஸ்ட் ஒன் வாட் we are going to do. ஓகே, ஸோ இந்த கண்ட்ரோலுக்கு ஆட்ரிபியூட்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னா என்ன? ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே சேனல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கு. பேராமீட்டர்ஸ் யூ கேன் ஜஸ்ட் இப்போ நீங்கள் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணி நீங்கள் ரொட்டேட் பண்ணீங்கன்னா அது ரொட்டேட் ஆகுது. ஸோ அதே மாதிரி இந்த சர்க்கிள்க்கு ஸோ இது எல்லாமே வந்து நான் கண்ட்ரோல் கொடுக்கணும். ஸோ அந்த கண்ட்ரோலுக்கு யூ ஹாவ் டு ஆட் ஆட்ரிபியூட்ஸ் ஃபார் திஸ் ஃபிங்கர்ஸ். சரி, ஸோ எப்படி ஆட் பண்ணலாம், என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு எடிட்ல போகிறேன். எடிட்ல போனீங்கன்னா யூ சி சம்திங் கால் ஆட் ஆட்ரிபியூட். ஓகே, ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். சரியா? ஸோ லாங் நேம், என்ன நேம் நீங்கள் கொடுக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we are going to give point finger, POINT point finger. okay, I'm just going to give point fig. okay, so point fig அப்படின்னு நேம் பண்ணிக்கிறேன். so you can just give finger. okay, so take time and work on. and minimum வந்து பார்த்தீங்கன்னா you can just give one, but
10 கொடுத்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து நீங்க என்டர் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ மினிமம் -10 அண்ட் ஆல்சோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10 கொடுத்துக்கலாம். டிஃபால்ட் வந்து 0 அக்கார்டிங் டு யுவர் வெல். ஓகே, ஸோ நீங்க எப்படி கொடுக்குறீங்களோ நீங்க 20 கொடுத்துக்கலாம், இல்லாட்டி 30 கொடுத்துக்கலாம். ஸோ 5 கூட கொடுத்துக்கலாம். ஸோ அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, இப்போ 1 கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 0 to 1 அப்படின்னு தான் வேல்யூ போகும். ஸோ பாயிண்ட்ஸ்ல வேணும் அப்படின்னா யூ ஹேவ் டு சேஞ்ச் தட் இன்டு பாயிண்ட்ஸ். ஓகே, யூனிட்ஸ் எல்லாம் செட் பண்ணி நீங்க பண்ணணும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் 10. ஓகே, -10 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஆட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா இந்த டயலாக் பாக்ஸ் போயிடும். ஸோ அதனால ஐ டோன்ட் வாண்ட் திஸ் டு கோ ஆஃப். ஸோ கிவிங் ஆட் கொடுத்தோடனே இங்க வந்து பாத்தீங்கன்னா யூ see that in channel box பாயிண்ட் ஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ பாயிண்ட் ஃபிங்கர் ஆட் பண்ணிட்டேன். சரியா, ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்குமே நான் ஆட் பண்றேன். மிடில் ஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்றேன். சரியா, ஸோ அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஆஃப் -10 அண்ட் ஆல்சோ மேக்ஸிமம் ஆஃப் 10 ஆட். ஓகே, ஸோ அதே மாதிரி ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கோ ஃபார் ரிங் ஃபிங்கர். ஓகே, ரிங் ஃபிங்கருக்கு நான் ஆட் பண்றேன். ஐ கேன் ஜஸ்ட் யூஸ் கேப்ஸ் ஹியர் ரிங் ஃபிக் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா -10 and also 10 here and add here. Okay, so அதே மாதிரி small finger அப்படின்னு கொடுத்துட்டு so minimum of -10 and maximum of 10, default let it be 0, and also thumb here, thumb. Okay, so thumb fig அப்படின்னு கொடுக்குறேன். so இங்க minimum of -10 and maximum of 10, just give add. Okay, then here I'm going to give spread. Okay, fig spread அப்படின்னு கொடுக்குறேன். fig spread. Okay, so fig spread கொடுத்துட்டு -10 and going to give okay. சரி, இது எதுக்கு spread அப்படின்னா finger spread பண்றதுக்கு. ஓகே, so இது எல்லாமே ரோல் பண்றதுக்கு, so fold பண்றதுக்கு நம்ம இது எல்லாமே யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்றதுக்கு ஒரே ஒரு இது மட்டும் போதும். ஒரு தனியா நம்ம ஸ்ப்ரெட் பண்ண முடியாது, எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்ம ஸ்ப்ரெட் பண்ண முடியும். தனியாவும் நீங்க மூவ் பண்ணிக்கலாம். if you want it alone you can just add separately the spread for every finger. ஒரு ஃபிங்கருக்கும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ இந்த இடத்துல நான் ஓகேன்னு கொடுக்குறேன். before that I'm just going to save before continuing. just file, saving it as, okay, saving it as a new file here. Okay, so I'm just going back to this. Okay, so documents, project folder, just go to scenes here. Okay, so finger rig, finger rig, rig. Okay, so இப்போ கண்ட்ரோலுக்கு நம்ம ஆட்ரிபியூட் ஆட் பண்ணியாச்சு. சரியா, ஸோ இப்போ நம்ம இந்த ஆட்ரிபியூட்ஸ் நம்ம மூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க இஃப் ஐ ஜஸ்ட் மூவ் இட் லெஃப்ட், ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா -10 வருது. ஸோ அதுவே ரைட்ல மூவ் பண்ணேன் அப்படின்னா 10 வருது. இது எப்படி நான் மூவ் பண்றேன் அப்படின்னா மிடில் மவுஸ், தட் இஸ் இந்த நேம் மேல கிளிக் பண்ணிட்டு மிடில் மவுஸ் கிளிக் பண்ணி ரைட் அண்ட் லெஃப்ட் நீங்க மூவ் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா -10 அண்ட் ஆல்சோ +10. டிஃபால்ட் வந்து பாத்தீங்கன்னா 0 கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட். சரியா, ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். சரியா, ஸோ இப்போ இந்த attribute ஆட் பண்ண பர்பஸை நம்ம இப்போ பார்க்க போறோம். சரியா, ஸோ அதுக்கு we have to go for something called set driven key. ஓகே, ஸோ set driven key அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்க போயிட்டு அனிமேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ அனிமேஷன்ல கீ அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அது கீழே வந்தீங்கன்னா you see something called set driven key அப்படின்னு இருக்கும். சரியா, ஸோ அதுல உள்ள வந்தீங்கன்னா செட் அப்படின்னு இருக்கும். ஸோ செட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. சரியா, முன்னாடியே நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நான் கார் எக்ஸாம்பிள் சொன்னால, ஸோ இது வந்து டிரைவர். ஓகே, ஸோ இது வந்து ட்ரிவன். ஓகே, கார் வந்து ஓட போகுது, ஸோ ஓட்டுறவர் வந்து தான் டிரைவர். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா எங்க லோட் பண்ணோம் அப்படின்னா டிரைவர்ல லோட் பண்ணோம். சரியா, ஸோ செட் ட்ரிவன் கீழே லோட் டிரைவர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஓகேவா, கிளிக் பண்ணிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் ஃபிங்கருக்கு நான் வந்து அப்ளை பண்ண போறேன். சரியா, ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் நான் வந்து அப்ளை பண்ண போறேன். ஸோ இங்க கிளிக் பண்றேன் ஃபர்ஸ்ட். ஓகே, நான் ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக இங்க கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் ரோல் பண்ணேன் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா போகுது. நம்ம ஃபிங்கர் வந்து அப்படி ரோல் ஆகாது. ஓகே, ஸோ ஒரு ப்ரொசீஜரா ரோல் ஆகும். ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு கியூ செலக்ட் பண்றேன். ஓகே, கிளிக் ஷிஃப்ட் பிடிச்சி செகண்ட் போனை செலக்ட் பண்றேன் அண்ட் ஆல்சோ தேர்ட் போன் வித் த ஹெல்ப் ஆஃப் ஷிஃப்ட். ஓகே, ஸோ இ பிரஸ் பண்ணி இப்போ நான் ரொட்டேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், பாத்தீங்கன்னா தெரியுது. ஓகே, ஸோ உங்களுக்கு ரொட்டேட் ஆகி ஃபோல்ட் ஆகுது, தெரியுதா? ஸோ நம்ம ஃபிங்கர் எப்படி ஃபோல்ட் ஆகுமோ ஸோ அந்த மாதிரி ஃபோல்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ ஷிஃப்ட் பிடிச்சி இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டேன். இது வந்து என்னது ட்ரிவன். ஓகே, ஸோ லோட் ட்ரிவன் அப்படின்னு கொடுக்குறேன். ஷிஃப்ட் பிடிக்காம நீங்க பண்ணீங்க அப்படின்னா
ஸ்ட்ரைட்டா ஃபோல்ட் ஆகும். ஓகே, ஸோ இது வெரி கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ லோட் ட்ரிவன் அப்படின்னு கொடுக்குறேன். சரியா, லோட் ட்ரிவன் கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த 3 ஜாயிண்ட்டுமே செலக்ட் பண்றேன். அதோட வேல்யூஸ் எல்லாமே இங்க வந்துடும். சரியா, ஸோ இது என்ன ஃபிங்கர் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது, இது வந்து பாயிண்ட் ஃபிங்கர். ஸோ பாயிண்ட் ஃபிங்கர் செலக்ட் பண்றேன். இப்போ இது எந்த ஆக்சிஸ்ல ரொட்டேட் ஆகுது அப்படின்றத உங்களுடைய சேனல்ல பார்க்கலாம். ஓகே, ஸோ சேனல்ல என்ன ஆக்சிஸ்ல ரொட்டேட் ஆகுது, Z ஆக்சிஸ்ல ரொட்டேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு 0 போட்டுக்கிறேன். ஸோ இங்க ரொட்டேட் Z ஆக்சிஸ். இங்க வந்து நீங்க வேல்யூ ரொட்டேட் பண்ணிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் Z ஆக்சிஸ் கீப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஃபிக்ஸ் ஆயிடும். சரியா, ஸோ அதனால மேக் ஷுர் தட். ஓகே, ஸோ புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் டிரைவர் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ பாயிண்ட் ஃபிங்கர் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 3 ஃபிங்கர் நான் வந்து லோட் ட்ரிவன்ல கொடுத்துருக்கேன். ரொட்டேட் Z ஆக்சிஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கீ பண்ணிக்கிறேன். சரியா, கீ பண்ணிட்டு இப்போ L ஃபிங்கர், தட் இஸ் இந்த லெஃப்ட் ஃபிங்கர் கண்ட்ரோலுக்கு வரேன். சரியா, கண்ட்ரோலுக்கு வந்துட்டு கம் டவுன். இது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபிங்கர் இருக்கு. ரைட், பாயிண்ட் ஃபிங்கர்ல போயிட்டு இங்க ஃபர்ஸ்ட் -10 கொடுக்குறேன். ஸோ -10 கொடுத்துட்டு இது 3த்தையுமே செலக்ட் பண்றேன். சரியா, செலக்ட் பண்ணிட்டு இந்த Z ஆக்சிஸ் கிளிக் பண்ணி இப்போ -10ல கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிக்கிறேன். சரியா, நீங்க உங்களுடைய கையை வந்து மேலே மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டா மூவ் ஆகும். ரைட், ஸோ அதுக்கு வந்து 10 அப்படின்ற வேல்யூ கொடுத்துட்டு கீ கொடுக்குறேன். சரியா, ஸோ அதே மாதிரி திருப்பி இந்த ஃபிங்கருக்குள்ள போறேன். சரியா, இது வந்து +10 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ +10 கொடுத்துட்டு இதை வந்து நான் ஃபோல்ட் பண்ண போறேன். சரியா, கிளிக் பண்ணிட்டு நீங்க மிடில் மவுஸ் கொடுத்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்க, ரைட்ல கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் ஃபோல்ட். ஓகே, ஸோ -60 வில் பி ஓகே. ஓகே, ஸோ இவ்வளோ தூரம் போதும். ஸோ இப்போ நான் இங்கே கீ கொடுக்குறேன். சரியா, ஸோ இப்போ இதில் வந்துட்டு லெஃப்ட். ஓகே, ஸோ உங்களுடைய கண்ட்ரோலில் வந்துட்டு பாயிண்ட் ஃபிங்கரில் 0 கொடுக்குறேன். சரியா, 0 கொடுத்துட்டு கீ. ஓகே, ஸோ பர்ஃபெக்டாக செட் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த கண்ட்ரோலை செலக்ட் பண்ணுங்க. கண்ட்ரோலை செலக்ட் பண்ணிட்டு பாயிண்ட் ஃபிங்கரை செலக்ட் பண்ணி இப்போ நான் லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணீங்க அப்படின்னா யூ see that இது கண்ட்ரோல் ஆகுது. தெரியுதா? இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். ஓகே, ஸோ திருப்பியும் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் செக் இட் அவுட். ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு லோட் ட்ரிவன். ஓகே, ஸோ இப்போ டிரைவர்ல தான் இருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம் அபவுட் தட். இப்போ நான் மிடில் ஃபிங்கர் செலக்ட் பண்ண போறேன். ஓகே, எப்பயுமே கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் போன் ஷிஃப்ட் பிடிச்ச செகண்ட் போன் அண்ட் தேர்ட் போன். ஓகே, ஸோ இது வந்து ட்ரிவன். ஓகே, ஸோ ட்ரிவனை கொடுக்குறேன். ஸோ ட்ரிவன் கொடுத்துட்டு இது எந்த ஆக்சிஸ்ல ரொட்டேட் ஆகணும், சேம் ஆஸ் இந்த பாயிண்ட். ஓகே, ஸோ Z ஆக்சிஸ் கீ கொடுத்துடாதீங்க. கொடுக்காம இங்க வந்து பாயிண்ட் ஃபிங்கர்லயே இருக்கு பாருங்க. யூ ஹாவ் டு சேஞ்ச் தட் இன்டு மிடில் ஃபிங்கர். ஸோ இது மிடில் ஃபிங்கர் தானே, மிடில் ஃபிங்கர் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கீ கொடுக்குறேன். சரியா, டிஃபால்ட்டா இது 0ல இருக்கு. ஸோ கீ. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இங்க போயிட்டு இந்த மிடில் ஃபிங்கர்ல -10 கொடுக்குறேன். சரியா, -10 கொடுத்துட்டு இதை ஃபுல்லாவே செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு E கொடுத்து இங்க போய் நான் மேலே மூவ் பண்றேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 10. ஓகே, ஸோ -10 will be good. ஓகே, ஸோ -10 கொடுத்து இப்போ இந்த இடத்துல கீ பண்றேன். சரியா, ஸோ கீ. ஓகே, ஸோ அதே மாதிரி திருப்பி இந்த கண்ட்ரோல்ல வந்துட்டு +10. ஓகே, ஸோ 10 கொடுக்குறேன். and I'm just going to select, click பண்ணி drag பண்ணீங்கனால மொத்தமா செலக்ட் ஆகும். ஸோ இதை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மிடில் ஃபிங்கர் பண்ணலாம். ஸோ இந்த கண்ட்ரோலை செலக்ட் பண்றேன், லோட் டிரைவர். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஷிஃப்ட் பிடிச்சி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் போன் ஷிஃப்ட் பிடிச்சி செகண்ட் போன் தேர்ட் போன். ஓகே, ஸோ தேர்ட் போன் செலக்ட் பண்ணிட்டு இது வந்து லோட் ட்ரிவன். ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா ரொட்டேட் Z ஆக்சிஸ்ல இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஃபிங்கர். ஓகே, ஸோ பாயிண்ட் ஃபிங்கர்ல வைக்காதீங்க, மிடில் ஃபிங்கர். எந்த ஃபிங்கர் நீங்க பண்றீங்களோ ஸோ அந்த ஃபிங்கரை வந்து இங்க செலக்ட் பண்ணிக்கணும். கீ அப்படின்னு கொடுக்குறேன். சரியா, ஸோ இப்போ மிடில் கண்ட்ரோல் செலக்ட் பண்றேன். அப்படி இல்லைன்னா இங்க கூட கண்ட்ரோல் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க மிடில் ஃபிங்கர் 0 கொடுத்துட்டு and this has to be keyed again. okay, so இப்போ இதுல -10 போறேன். சரியா, so -10 போயிட்டு இது மூணுத்தையுமே செலக்ட் பண்ணி I have to give something around 10. okay, so 10 கொடுத்துக்கிறேன். 10 கொடுத்துட்டு கீ பண்றேன். சரியா, so அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணிட்டு 10. okay, positive 10. so இது மூணுத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு okay, so இப்போ இதை செலக்ட் பண்ணி மிடில் மவுஸ் கொடுத்து நான் ஸ்க்ரால் பண்றேன். okay, so இது வந்து பாத்தீங்கன்னா -68 will be okay. okay, so இங்க கீ பண்றேன். திருப்பியும் ஃபிங்கர் குள்ள வந்துட்டு okay, so ஃபிங்கர் கண்ட்ரோல் குள்ள வந்துட்டு I'm just making it 0. okay, so இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி click 0. okay, so கீ பண்ணிடலாம். சரியா, so உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருந்ததுன்னா திருப்பி இன்னொரு வாட்டி பண்ண போறேன். so பாத்துக்கோங்க. so இது வந்து
finger. Okay, so உங்களோட finger control இப்போ இதை select பண்ணிட்டு shift இது and also this. Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா load driven. Okay, so இது மூணுத்தையுமே select பண்ணி இங்க rotate z axis. Okay, இது எல்லாமே rotate z axis. Okay, so இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ring finger select பண்ணோம். Okay, இது ring finger தானே, ring finger select பண்ணோம். ring finger select பண்ணி key பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபிங்கருக்கு வரேன். ஸோ இந்த ஃபிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கில் வந்து 10 அப்படின்னு கொடுக்குறேன். சரியா, ஸோ ரிங்கில் -10 கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் 10. ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு ஓகே, ஸோ இந்த இடத்துல z ஆக்சிஸில் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஹாவ் 10 ஹியர். ஓகே, ஸோ கீ அதே மாதிரி இங்கே வரேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10ல் இருக்கணும். ஓகே, ஸோ 10ல் இருக்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா -68. ஓகே, ஸோ கீ. சரியா, ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ இதில் வந்துட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு மேக் இட் 0 ஹியர். ஓகே, 0 கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீ பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து 0. இப்போ இது மூணுத்தையுமே பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் கோ ஃபார் 10 அண்ட் -10. ஓகே, ஸோ அதே மாதிரி -10 போனீங்கன்னா இட் கோஸ் அப். ஓகே, ஸோ அதே மாதிரி ரிங் ஃபிங்கர் இட் கோஸ் அப். சரியா, ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக செட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ திருப்பி இந்த கண்ட்ரோலை செலக்ட் பண்ணி ஓகே, ஸோ இது மூணுமே செலக்ட் பண்ண போகிறேன். ஷிஃப்ட் செலக்ட் all these 3 load driven. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃபிங்கர். ஸோ ஸ்மால் ஃபிங்கரை கிளிக் பண்ணி இது மூணுத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுவும் ரொட்டேட் அண்ட் z ஆக்சிஸ் தான். கீ கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கண்ட்ரோலுக்கு செலக்ட் பண்ணுறேன். கண்ட்ரோலை செலக்ட் பண்ணிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃபிங்கர் -10 கொடுக்குறேன். ஸோ -10ல் இட் ஹேஸ் டு கோ +10. ஓகே, ஸோ மேலே போகணும். ஸோ 10 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே அவுட்புட் தெரியும். ஓகே, ஸோ இது வந்து நான் கீ கொடுக்குறேன். சரியா, ஸோ கீ கொடுத்துட்டு திருப்பி இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 10 கொடுத்துட்டு இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா -68. ஓகே, ஸோ இங்கே இது வந்து கொஞ்சம் லாஸ்ட் ஃபிங்கர்ன்றதுனால -60 வரைக்கும் கொடுத்துக்கிறேன் கீ. சரியா, திருப்பி இந்த ஃபிங்கருக்குள்ளே போயிட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு மேக் இட் 0 ஹியர். ஓகே, ஸோ கீ பண்ணிடுறேன். சரியா, ஸோ இது வரைக்கும் எவ்ரிதிங் இஸ் குட். ஓகேவா, ஸோ இப்போ தம் ஃபிங்கருக்குள்ளே வரேன். ஸோ தம் ஃபிங்கருக்கு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ லோ டிரைவர் பண்ணிடுங்க அண்ட் ஆல்சோ தம் ஃபிங்கர் செலக்ட் பண்ணிவிட்டு இது ஷிஃப்ட் இது செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ இங்கே வந்து நான் ரொட்டேஷன் மேனுவலாக பண்ண போகிறேன். சரியா, ஸோ இது வந்து லோ ட்ரிவன் கொடுக்குறேன். ஸோ 2 யூசி 2 போன்ஸ். ஓகே, ஸோ இதை ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணி இதை மூணுத்தையுமே செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது மூணுத்தையுமே செலக்ட் பண்ணி கீ கொடுக்குறேன். சரியா, கீ கொடுத்துட்டு இப்போ இதில் போகிறேன். சரியா, ஸோ இதில் போயிட்டு ஓகே -10. ஓகே, இட் ஹாஸ் டு ஸ்ப்ரெட். ஓகே, வெளியில் வரணும். சரியா, ஸோ இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி இ கொடுக்குறேன். இ கொடுத்துட்டு இ கொடுத்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ ரொட்டேஷன். ஸோ இது மூணுமே செலக்ட் பண்ணுறேன். ஸோ இ ப்ரெஸ் பண்ணுறீங்க இ. ஓகே, ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஸ்ப்ரெட் இன் 3 ஆக்சஸ். ஓகே, ஸோ லிட்டில் பிட். ஓகே, லிட்டில் பிட் ஆஃப் ரொட்டேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கூட கொடுத்துக்கலாம். ஸோ நாட் அ ப்ராப்ளம் கீ. ஓகே, தென் அகெயின் செலக்ட் திஸ். ஓகே, இது வந்து +10 கொடுக்குறேன். இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு இட் ஹாஸ் டு ஃபோல்ட் இன்சைட். சரியா, ஸோ எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணணுமோ அவ்வளோ தூரம் கொடுத்துட்டு கீ பண்ணிக்கலாம். சரியா, ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து 0 கொடுக்குறேன். ஸோ 0 கொடுத்துட்டீங்க அப்படின்னா இட் கம்ஸ் டு த நார்மல் பொசிஷன். சரியா, ஸோ நார்மல் பொசிஷன் வந்ததுக்கப்புறம் கீ பண்ணிடலாம். ஸோ க்ளோஸ் பண்ணுறேன். சரியா, க்ளோஸ் பண்ணிவிட்டு நவ் ஐ எம் கோயிங் டு ஷோ யூ தீஸ் திங்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணி இஃப் ஐ ஜஸ்ட் கோ டு பாயிண்ட் ஃபிங்கர், ஸோ யூ சி தட் இந்த வேல்யூ உங்களுக்கு மாறுது. ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணி மிடில் மவுஸ் ரைட் அண்ட் லெஃப்ட். ஓகே, ஸோ ஐம் மேக்கிங் இட் 0. சரி, இது எல்லாமே கரெக்டாக ஆகுது அப்படின்னா செலக்ட் எவ்ரி திங். ஸோ பாருங்க இட் இஸ் பர்ஃபெக்ட்லி செட். ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் செக் திஸ் ஒன் அவுட். ஓகே, ஸோ இட்ஸ் பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ இது எல்லாமே 0 கொடுத்துட்டீங்க அப்படின்னா நார்மல் பொசிஷன் வந்துடும். சரியா, ஸோ இப்போ இது ஸ்ப்ரெட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் எப்படி பண்ணுறது அப்படின்றத இங்கே பார்க்கலாம். சரியா, ஸோ ஜஸ்ட் அகெயின் கோயிங் பேக் டு மை அனிமேஷன். ஓகே, ஸோ இந்த அனிமேஷனில் செட் ட்ரிவன் கீ போகிறேன். கீழே செட் ட்ரிவன் கீ செட் கீ. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து இங்கே கொண்டு வந்துட்டு ஓகே, இது என்னது ஆஸ் யூஷுவல் டிரைவர். ஓகே, ஸோ டிரைவர் அண்ட் ஆல்சோ இப்போ எல்லாத்தையுமே செப்பரேட்டாக யூ ஹாவ் டு செலக்ட். ஓகே, ஸோ ஒன்னொன்னுத்தையும் நீங்கள் பண்ணணும். சரியா, ஸோ நம்ம இப்போ ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். சரியா, ஸ்ப்ரெட்டுக்கு தனித்தனியாக பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்னுடைய கண்ட்ரோல் செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோலை செலக்ட் பண்ணிவிட்டு லோ டிரைவர் கொடுத்துக்கிறேன். சரியா, ஸோ இது எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு யூஸ்
load driven. Okay, so load driven ல இதை select பண்ணிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா y axis ல rotate ஆகணும். so 7 ல கொடுத்துட்டு I'm just going to have the spread here key பண்ணிடுறேன். சரியா? so spreadல என்ன இருக்குன்னு பாத்துக்கலாம். so -10 ல இருக்கு. so பாத்துக்கோங்க -10 ல இருக்கு. key பண்றேன். சரியா? so அதே மாதிரி if I just go back to this spread, okay, key பண்ணிடுறேன். சரியா? so இது spreadல போயிட்டு if I just make 0, okay, 0 கொடுத்துட்டு இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி கீ பண்ணிடுறேன். சரியா? இதுவும் 0ல இருக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்ப்ரெட்க்கு வரேன். சரியா? ஸ்ப்ரெட்டுக்கு போயிட்டு ஓகே, ஸோ ஜஸ்ட் கோ டவுன் ஹியர், ஸ்ப்ரெட்ல 10 கொடுக்குறேன். சரியா? 10 கொடுத்துட்டு இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு ஐ வாண்ட் திஸ் டு பி -6 will be better, -6 கொடுத்துட்டு கீ பண்றேன். சரியா? ஸோ இப்போ ஜஸ்ட் கோ பேக் டு திஸ். ஓகே, இது வந்து 0 பண்ணிடுறேன். சரியா? 0 பண்ணிட்டு தென் இது செகண்ட் ஃபிங்கரை ஆட் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு I'm just going to make it 0 here. ஓகே, 0 பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரெட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்ப்ரெட்ல வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்கு. ஷிஃப்ட் பிடிச்சி நான் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். 0ல இருக்கு. ஓகே, லோட் ட்ரிவன். ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி என்ன கொடுக்கணும்? ரொட்டேட் y axis கீ. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஃபிங்கர்க்குள்ள போயிட்டு ஃபிங்கர் ஸ்ப்ரெட்குள்ள போயிட்டு இதுல -10 கொடுக்குறேன். சரியா? -10 கொடுத்தோடனே இட் மூவ்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஏற்கனவே நான் கீ பண்ணதுனால இட் ஹாஸ் மூவ்ட். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு 10 கொடுக்குறேன். ஓகே, ஸோ இட் ஹாஸ் கம் க்ளோசர். ஓகே, இட் மஸ்ட் கம் க்ளோசர். ஸோ அதனால y ஆக்சிஸ்ல போயிட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன்? -5 வரைக்கும் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இட் கம்ஸ் க்ளோசர். ஓகே, கீ கொடுக்குறேன். தென் கோ பேக் டு திஸ். இதை வந்து 0க்கு மாற்றிக்கோங்க. சரியா? 0க்கு மாற்றினோடனே நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஷிஃப்ட் பிடிச்சி இது எல்லாமே நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு லோட் ட்ரிவன் கொடுக்குறேன். ஸோ இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு okay, so y axis. okay, let me go to this first. okay, so இது வந்து 0ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. and also இது வந்து பார்த்தீங்கன்னா 0 பண்ணிடுறேன். 0. okay, key. ஓகேவா? so இங்க வந்து பார்த்தீங்கன்னா y axis select பண்ணலன்னு சொல்லுது. so key. now it's good. so இப்போ என்னுடைய கண்ட்ரோல்ல போயிட்டு இந்த இடத்துல மைனஸ் கொடுக்குறேன். so -10 கொடுக்குறேன். so it has moved little bit. okay, because நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். சரியா? so 0.9 வரைக்கும் வருது. okay, so the other spread. okay, so +10. okay, so +10 கொடுக்குறேன். so கொடுத்ததுக்கு அப்புறம் I have to go to this. இது வந்து பார்த்தீங்கன்னா I have to move this side. okay, little bit. okay, not much. so key நான் அதிகமாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இங்கே போயிட்டு இப்போ 0 ஆக்கிறேன். 0 அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கோயிங் டு திஸ் பார்ட். ஓகே, ஸோ கிளிக் திஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன். ஓகே, ஸோ இப்போ இதில் போயிட்டு ஓகே, ஸோ 0 கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இது எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு ஓகே, லோட் ட்ரிவன் கொடுக்குறேன். ஸோ இது மூணுத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு y ஆக்சிஸ்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் 0 அப்படின்னு கொடுக்குறேன். 0 கொடுத்துட்டு இங்க வந்து கீ பண்ணணும். சரியா? கீ பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் கோ டு திஸ். ஓகே, இங்க போய் -10 கொடுங்க. -10ல நம்ம ஏற்கனவே கீ பண்ணதுனால அது ஆட்டோமேட்டிக்கா கீ ஆயிருக்கு. ஜஸ்ட் கீ பண்ணிட்டு தென் கோ ஃபார் +10 ஹியர். +10 போறேன். +10 போயிட்டு இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு ஐ வாண்ட் திஸ் டு கோ க்ளோசர். ஓகே, ஸோ எவ்வளோ தூரம் உங்களுக்கு தேவைப்படுதோ ஸோ அவ்வளோ தூரம் கொடுத்துட்டு கீ பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதே மாதிரி இதுக்கும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் மேக் இட் 0 ஹியர். ஓகே, ஸோ 0 கொடுத்துட்டு இது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு லோட் ட்ரிவன். ஸோ இது ரெண்டுத்தையுமே கொடுத்துட்டு இது மூணுமே செலக்ட் பண்ணிட்டு ஓகே, கொடுத்து ஸோ இது வந்து கொஞ்சம் க்ளோஸராக கொண்டு போய்க்கிறேன். ஸோ நார்மல் பொசிஷனில் இது 0 கொடுத்துக்கலாம். ஓகே, 0 கொடுத்துக்கலாம். தட் வில் பி பெட்டர். ஓகேவா? ஸோ கீ. ஓகேவா? ஸோ இப்போ இதில் போயிட்டு -10 கொடுக்குறேன். -10. ஸோ ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் கிவ். ஓகே, நம்ம ஏற்கனவே கொடுத்தது தான். ஓகே, நத்திங் சேஞ்சஸ். ஸோ இதை செலக்ட் பண்ணுறேன். ஓகே, செலக்ட் பண்ணி இங்கே 10 கொடுக்குறேன். சரியா? ஸோ 10 கொடுத்துட்டு இப்போ நான் இதை க்ளோஸில் கொண்டு போகிறேன். ஓகே, ஸோ ஐ ஹாவ் டு செலக்ட் திஸ் டூ. ஓகே, ஸோ ஐ ஹாவ் டு பிரிங் திஸ் ஒன் க்ளோசர். ஓகே, ஸோ இங்கே கீ கொடுக்குறேன். சரியா? ஸோ கீ கொடுத்துட்டு ஜஸ்ட் கோ ஹியர். இங்கே ஜஸ்ட் பண்ணும்போது ரொட்டேட் ஆயிடுச்சு. நோ ப்ராப்ளம் பாட் தட். ஓகே, கீ கொடுத்துட்டு தென் கோ ஃபார் திஸ். இங்கே 0 கொடுக்குறேன். ஓகே, நவ் வி ஆர் டன் வித் த ஸ்ப்ரெட் ஆல்சோ. இங்கே கீ கொடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்ப்ரெட் செலக்ட் பண்ணுறேன். யூ சி திஸ். ஓகே, ஸோ இட்ஸ் பர்ஃபெக்ட். ஓகே, அண்ட் ஆல்சோ இதுக்குள்ளே போகிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே நான் மூவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இட்ஸ் பர்ஃபெக்ட் அண்ட் ஆல்சோ இட்ஸ் கூல். ஓகே, ஸோ நீங்கள் இதில் போயிட்டு எல்லாத்தையுமே 0 கொடுத்துட்டீங்கன்னா நார்மலாக அந்த நார்மல் பொசிஷன் டிஃபால்ட் பொசிஷனுக்கு வந்துடும். ஓகேவா?
ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா you have to set attribute and also you have to change the parameters and you have to do a set driven key for your fingers. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ கேரக்டர் வச்சு நம்ம ரிக் வந்து பண்ண போறோம். சரியா? ஸோ அடுத்த சாப்டர்ல நம்ம அதுதான் பார்க்க போறோம். சரியா? ஸோ ஒரு கண்ட்ரோல் கண்டிப்பா இருக்கணும் and also you have to add driven keys for your driven bones. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலுக்கு தான் you have to add parameters. You can just have another control, வேற கண்ட்ரோலுக்கு கூட நீங்க கொடுத்துக்கலாம். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது அந்த கண்ட்ரோல் பேஸ் பண்ணி தான் நீங்க உங்களுடைய பேராமீட்டர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி வரும். ஓகே, ஸோ இது கொடுத்தீங்கன்னா நம்ம இங்க இருக்கக்கூடிய ஐகே ஹேண்டில் நெக்ஸ்ட் சாப்டர்ல உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஐகே ஹேண்டில்ஸ் எல்லாம் இதுக்கு பேரண்ட் பண்ணி நம்ம ஒரே கண்ட்ரோலா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே கண்ட்ரோலா இருக்கும்போது சில விஷயங்கள்ல நம்மளுக்கு அது டிராபேக்கா இருக்கும், பட் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். சரியா? ஸோ இந்த சாப்டர்ல நீங்க என்ன பார்த்தீங்க அப்படின்னா போன்ஸ் எப்படி செட் பண்றது, ஓகே, ஸோ போன்ஸ் எப்படி பேரண்ட் பண்றது அப்படின்றத பார்த்தீங்க. சரியா? ஸோ எப்படி வந்து ஒரு ஃபிங்கர் போன்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்க. ஸோ அந்த ஃபிங்கர் போன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே, ஸோ எப்படி வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு வந்து அதை வந்து ஆட் பண்றது அப்படின்றத பார்த்தீங்க. ஓகேவா? ஸோ அந்த கண்ட்ரோலை ஆட் பண்ணிட்டு எப்படி வந்து அதை நீங்க மூவ் பண்றது அப்படின்றதையும் பார்த்தீங்க வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் பேராமீட்டர்ஸ். சரியா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.